இன்னைக்கு வந்து ஈத் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ரமதான் விலாக். காலையில் 8 o'clockே நான் வந்து எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 10 o'clock அந்த மாதிரி வந்து தொழுதுட்டேன். எங்கள் வீட்லேயே வந்து எல்லாருமே தொழுதுட்டாங்க. என் தம்பிலாம் வந்து காலையிலே வந்து தொழுகிறதுக்கு போயிட்டான். எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து ஈது இல்லை பக்ரீத் அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா இனிப்பு சேமியா வந்து செய்வாங்க. இனிப்பு சேமியா சர்க்கரை நட்ஸ்லாம் போட்டு சாப்பிடுவோம். ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு வந்து இனிப்பு சேமியா வந்து அவ்வளோவா பிடிக்காது. அதனால நான் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டேன். உங்கள் வீட்டிலலாம் வந்து என்ன காலையில் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரம்ஜான் வந்து எப்பயும் இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து எனக்கு எந்த நோம்புலையுமே வந்து பசிக்கலை. அதுக்கப்புறம் நான் ரொம்ப டயர்டாக வந்து ஃபீல் பண்ணல. எனக்கு வந்து ஃபீல் ஆனது எல்லாமே வந்து தூக்கம் வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கும் அதே மாதிரி இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ரமதான் அன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து நமக்கு ஈதி வந்து 1000 rupees கொடுத்தாங்க வீட்டிலேருந்து. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் வந்து எனக்கு சூப்பராக இருந்துச்சு. முக்கியமான விஷயம் என்னென்னா பிரியாணி கேட்குறது விஷயம் இல்லை, அது எப்படி செய்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் கஷ்டப்படுறாங்கல்ல, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எங்கள் வீட்டில் நிறையா ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக தான் செஞ்சாங்க. அதனால நிறைய திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. எப்போவும் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பிரியாணி தான் வந்து செய்வாங்க. அதனால எனக்கு இது வந்து நியூவாக தெரியல. எங்கள் வீட்டில் எப்போயுமே தால்ச்சாவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த டைம் தால்ச்சாவும் சேர்த்து செஞ்சுருந்தாங்க. பட் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து கோன்லாம் வைக்க தெரியாது. அதனால் எங்கள் வீட்டில் வந்து மருதாணி வச்சு விட்டாங்க. அதே நான் வந்து வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக அது வந்து நல்லா தான் கலர் தந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. தங்கச்சிக்கு வந்து கோன் வைக்க தெரியும். அவள் கூப்பிட்டா, நான் தான் வந்து போகல. அதுக்கப்புறம் இதுதான் வந்து என்னோடய ஈத் அவுட்ஃபிட்டு. நாங்கள் நிறையா வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அதை தான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஓஜியாக வந்து பிரியாணி சாப்பிட்டோம், மட்டன் பிரியாணி. நான் ஒரு தால்ச்சா பர்சன் கிடையாது. பட் இருந்தாலும் நான் தால்ச்சால அன்றைக்கி சாப்பிட்டேன். ஏன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சாப்பிட்டு எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் சாப்பாடு வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. பேக் பண்ணுறதெல்லாம் காட்ட வேணான்னு வீட்டில் சொன்னாங்க. அதனால் நான் காட்டல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எல்லோரும் தூங்கிட்டாங்க. அப்புறம் நானும் ஒரு 4 மணி நேரம் தூக்கத்தை போட்டேன். தூங்கிட்டு அப்புறம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அதான் வந்து ரீல்ஸ்லாம் சும்மா பண்ணிவிட்டு நாங்கள் வச்சுக்கிறதுக்கு தான். அப்புறம் நைட்டும் வந்து அதே சாப்பாடு தான், பிரியாணி தான். அதோட வந்து ஈத் முடிஞ்சிச்சு. எல்லாேருக்கும் ஈத் முபாரக்.